சென்னை மற்றும் கன்னியாகுமரி அருகில் ஆழ்கடலில் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் எரிவாயு எடுப்பதால் ஏற்பட போகும் பாதிப்புகள் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆழ்கடலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய எரிசக்தி இயக்குநரகம் சார்பாக திறந்தவெளி அனுமதி அடிப்படையில் 9வது சுற்று ஏலம் விடப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு அருகே ஆழ்கடலில் 3 இடங்கள், சென்னை அருகே ஆழ்கடலில் 1 இடம் உட்பட நாடு முழுவதும் 28 வட்டாரங்களில் 1,36,596 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ஏலம் நடத்தப்பட்டது. குறிப்பாக குமரி அருகே தென்முனையில் 3 இடங்களில் ஒட்டுமொத்தமாக 27,154 சதுர கிலோமீட்டரில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ஏலம் விடப்பட்டது. இதேபோன்று சென்னைக்கு அருகே ஆழ்கடலில் 5,330 சதுர கிலோமீட்டரில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஏலம் நடத்தப்பட்டது. இதனை ஏலம் எடுக்க ONGC மற்றும் வேதாந்தா நிறுவனங்களிடையே கடும் போட்டி நிலவியதாக மத்திய எரிசக்தி அமைச்சகம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தெரிவித்திருந்தது. ஏலம் தொடர்பான அறிவிப்பு விடப்பட்டதில் இருந்தே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்நிலையில் பல்வேறு கட்ட எதிர்ப்புகளையும் மீறி கடந்த வாரம் டெல்லியில் ஏலம் இறுதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் 4 இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பூவுலகின் நண்பர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று எச்சரித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் கடல் வளம் பாதிக்கப்படும், பவளப்பாறைகள் பாதிக்கப்படும், மீன்வளம் பாதிக்கப்படும், அது மூலமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த ஹைட்ரோ கார்பனை எடுத்து எரிக்கும் பொழுது வளிமண்டலத்தில் கார்பன் சேர்ந்தால் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் அதிகமாகும். இதேபோன்று ஆழ்கடல் பகுதிகளில் எரிவாயு எடுப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்க செயற்பாட்டாளர் சேதுராமன் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போ இந்த ஏலம் விடப்பட்ட பகுதியில் குறிப்பாக அந்த வாட்ச்பேங்க் பகுதி என்பது மீன் வளங்களை அதிகரிக்கக்கூடிய மணல் திட்டுகளை கொண்ட பகுதி. அதிகமான மீன் தன்னுடைய உற்பத்தியை பெருக்குவதற்காக அந்த இடத்துல ஒதுங்கக்கூடிய பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் வருடம் முழுவதும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அப்படி செயல்படுத்தப்படும் போது அந்த துரப்பண கருவிகள் மூலமாக ஏற்படக்கூடிய அதிர்வுகள், அதே போல எண்ணெய் படலங்கள் மூலமாக மீன் வளத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படும். காலநிலை மாற்றத்தால் கடல் பகுதிகளின் சமநிலை சீர்குலைந்துள்ள நிலையில் இது போன்ற திட்டங்கள் கடல் வளங்களை அழித்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கடற்பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏலம் எடுக்க வழங்கிய அனுமதியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகும். இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நச்சுத்தன்மை வாய்ந்த மீன்களை மக்கள் சாப்பிட வேண்டிய நிலை உருவாகும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். ஹைட்ரோ கார்பன், எண்ணெய் எரிவாயு போன்ற திட்டங்கள் மூலம் மாநிலத்தின் இயற்கை வளங்களை ஒட்டுமொத்தமாக சூறையாட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.